இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகருடைய பாதைகள் கோணலான பாதைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எந்த வழியில் செல்லுவேன், எப்படி செல்லுவேன் என்று தெரியாதபடிக்கு பாதைகள் கண்களுக்கு முன்பாக அநேகம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இச்சை என்கிற பாதை, பாவம் என்கிற பாதை கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருப்பதினால அநேகர் பாவ வழிகளுக்குள் சென்று தங்களையே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கோணலான பாதைகளுக்குள்ளாடி போய் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாதபடிக்கு அநேக குடும்பங்கள் மாட்டி கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குண்டான கோணலான பாதைகளை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்று அநேகருடைய வாழ்க்கை கோணலான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. எப்படி இந்த கோணலானவைகளை சரிப்படுத்த முடியும்? என்னுடைய பிள்ளையின் காரியம் கோணலாய் காணப்படுகிறது. வியாதி என்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. பலவீன கட்டுகள் என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய பொருளாதாரம் ஒரு கோணலானவையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதை சரிப்படுத்துவார் யாருண்டு என்று அநேகர் ஏக்கத்தோடு, பாரத்தோடு, வாஞ்சையோடு தேவ சமூகத்தை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாதைகளை நான் செவ்வைப்படுத்துவேன். அந்த பாதை எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, கடினமான பாதையாக இருந்தாலும் சரி, கரடு முரடான பாதையாக இருந்தாலும் சரி, கோணலான பாதையாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து அவர் திட்டமும் தீர்மானமுமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வலது கரம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் வைக்கப்பட்டுகிறது. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறதுனால அது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளையும் உடைத்தறிந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுப்பி கொந்தளித்து போராடுகிற அந்த போராட்டத்தின் நுகங்களை முறித்து உங்களை சரியான வழியிலே தேவன் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய். மனுஷன் போக மாட்டான், உற்றார் உறவினர்கள் போக மாட்டார்கள், சொந்த பந்தங்கள் போக மாட்டார்கள், நண்பர்கள் போக மாட்டார்கள், நமக்கு விருப்பப்பட்டவர்கள் போக மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிறதற்கு முன்பாகவே நான் உனக்கு முன்னாகவே போய் அந்த கோணலாய் கிடக்கிறவைகளையெல்லாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி உன் பாதம் வலிக்காதபடிக்கு, அங்கு எந்த பொல்லாப்பு வராதபடிக்கு, எந்த வாதையும் உள்ளே நுழையாதபடிக்கு உன் பாதைக்கு நல்ல வழிகாட்டியாய் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, கோரேசே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேனப்பா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிந்திருக்கிறாய். உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதைகளை நான் செவ்வைப்படுத்தி உன் வலது கையை பிடித்து நான் உன்னை வழி நடத்துவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு புதையல்களை திறந்து தரப்போகிறார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வாஞ்சையோடு, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான், என் பிள்ளைகளுக்குத்தான், என்னுடைய தொழிலுக்குத்தான், என்னுடைய பிஸ்னஸ் காரியத்துக்குத்தான், என்னுடைய ஊழியத்துக்குத்தான்
குறித்துத்தான் இந்த வாக்குத்தத்தம் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் என்பதை எத்தனை பேர் வாஞ்சையோடு பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வெண்கல கதவுகளை திறந்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள அது எப்பேற்பட்ட கோணலான பாதையாக இருந்தாலும் அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி சீர்படுத்தி கரடு முரடானவைகளை ஆண்டவரே பள்ளமாய் கிடக்கிறவைகளை எல்லாம் சமமாக்கி அந்த பாதைகளை உங்களுக்கென்று அவர் நேராக்கி அந்த பாதையிலே நடத்தி கொண்டு போய் உங்கள் கரத்தில் அந்த பொக்கிஷங்களை தருவேன் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அநேக கோணல்கள் கிடக்கிறது ஆண்டவரே. சீர்படுத்துவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் யாரும் இல்லாத போது ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்தீங்கப்பா. எங்கள் இருளை மாற்றினீங்க, எங்கள் வாழ்க்கையில் கிடந்த அருவருப்புகளை மாற்றினீங்க, எங்கள் வாழ்க்கையில் கிடந்த பாவ காரியங்களை மாற்றினீங்க, எங்கள் வழிகளில் கிடந்த கோணலையெல்லாம் மாற்றி ஆண்டவரே அது செவ்வையான பாதையாய் மாற்றி ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு போகிற நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய கரத்தையும் தேவன் பிடித்து அழைத்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தரித்திரங்கள் மாற்றப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே உண்டான நன்மைகள் எல்லாம் கிடைக்க பெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.